காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன காரணத்திற்காக கவுன்சிலர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? நிச்சயமா பாலவலி, காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டுகள் உள்ள நிலையில் 51 கவுன்சிலர் வெற்றி பெற்ற நிலையில் இது திமுக மாநகராட்சி மேயராக மகாலட்சுமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இந்த மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர் உட்பட 33 கவுன்சிலர்கள் எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள கவுன்சிலர்கள் அவங்க நியமன பணியாக உள்ள கணக்கு குழு, வரிக்குழு, திட்டக்குழு உள்ளிட்ட அனைத்து குழுக்களுமே அந்த 33 கவுன்சிலரும் ராஜினாமா செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே மாநகராட்சியின் 2வது மண்டலத்தில் தலைவராக பணியாற்றும் சந்துரு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்தும் தொடர்ந்து மேயர் கூறியுள்ள அனைத்து மாநகராட்சி கவுன்சிலர் கூறியுள்ள அனைத்து புகாரின் அடிப்படையில் மாநகர் எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் மேயருக்கு ஒருதலை பட்சமாகவே செயல்பட்டு வருவதாக கூறி இன்று 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஆணையர் அலுவலகத்தில் இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தகுந்த பதில் அளிக்காததால் ஆணையரை கண்டித்து தற்போது தொடர் போராட்டத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். 29ஆம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் நிலையில் தற்போது மாநகராட்சி கவுன்சிலர்கள் முற்றுகையிட்ட போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி சந்திரசேகர், விரிவான விவரங்களுக்கு.